இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பிப்ரவரி 27, 2026. தமிழ்நாட்டோட அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கொதிநிலையில இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயும் இருக்கு. கண்டிப்பா. இன்னும் சில மாதங்கள்ல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலோட முடிவை யாரு தீர்மானிக்க போறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டோட மொத்தமுள்ள 5.67 கோடி வாக்காளர்கள்ல சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களும் முதல் முறை வாக்காளர்களும் தான். அந்த 1.5 கோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண நம்பர் இல்ல, ஒரு பெரிய கேம் சேஞ்சர். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அரசியல் ஆய்வு கட்டுரைகள், அப்புறம் கட்சிகளோட தேர்தல் அறிக்கைகள், சமீபத்திய அரசியல் மாநாட்டு உரைகள், இந்த டேட்டாவை எல்லாம் வச்சு இந்த மாபெரும் இளைஞர் வாக்கு வங்கி யாருக்கு செல்ல போகுது அப்படிங்கறத தான் நாம கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்றை மிக தெளிவா சொல்லிட விரும்புறேன். நாம எந்த கட்சிக்கும் ஆதரவானவர்களோ அல்லது எதிரானவர்களோ கிடையாது. நம்ம நோக்கம் டேட்டாவின் அடிப்படையில் கட்சிகளோட ஸ்ட்ராட்டஜிகளை நடுநிலையாக அலசுவது மட்டுமே. எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் நாம ஆதரிக்கல. தரவுகள் சொல்றத அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். கரெக்ட். டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கறது தான் இங்க முக்கியம். சரி, இத நாம் விரிவாக அலசுவோம். இந்த தேர்தல்ல புதிய வரவாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் பற்றி பேசி தொடங்குவோமா? கண்டிப்பா. இந்த 2026 தேர்தல்ல தவகையோட வருகை ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி ஆளுமைகள் இருந்தாங்க. அதான், அவங்க எப்படி திரைப்படத்துறையிலிருந்து மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறினாங்களோ, அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் நடிகர் விஜயின் அரசியல் வருகையையும் பலரும் பார்க்கறாங்க. 2024 பிப்ரவரியில தொடங்கப்பட்ட இந்த கட்சி மிக குறுகிய காலத்துல முழுமையான டிஜிட்டல் முறையை பயன்படுத்தி சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்திருக்கு. ஒரு ஷார்ட் டைம்ல பெரிய நம்பர் இது. ஆமா, இது வெறும் எண்களா மட்டும் இல்லாம களத்துல ஒரு பெரிய இளைஞர் அலையா உருவெடுத்திருக்கு. விக்கிரவாண்டியில நடந்த இவங்களோட முதல் மாநில மாநாட்டில பல லட்சம் பேர் கலந்துகிட்டது இந்த ஆரம்ப கட்ட மக்கள் செல்வாக்கிற்கு ஒரு சிறந்த உதாரணம். அந்த டிஜிட்டல் மெம்பர்ஷிப் டிரைவ் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ். குறிப்பா 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களை நேரடியாக சென்றடைய இது அவங்களுக்கு பெரிய அளவுல உதவி இருக்கு. உண்மைதான். ஆனா வெறும் கூட்டத்தையும் ஒரு சினிமா கவர்ச்சியையும் மட்டுமே நம்பி ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது இல்லையா? அவங்க முன்வைக்கிற சித்தாந்தம் என்னன்னு பார்த்தா, தங்களை ஒரு மைய இடதுசாரி, அதாவது சென்டர் லெஃப்ட் நிலைப்பாடு கொண்ட கட்சின்னு அடையாளப்படுத்துறாங்க. அது என்ன சென்டர் லெஃப்ட் அப்படின்னு நம்ம நேயர்கள் யோசிக்கலாம். அதாவது சமூக நீதி, இடஒதுக்கீடு போன்ற இடதுசாரி கொள்கைகளையும் ஆதரிச்சுக்கிட்டே அதே சமயம் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள் போன்ற மையவாத சிந்தனைகளையும் பேலன்ஸ் செய்யறது தான் இந்த நிலைப்பாடு. டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர தங்கள் கட்சியின் வழிகாட்டிகளா அறிவிச்சிருக்காங்க. இவங்களோட முக்கிய முழக்கமே மதச்சார்பற்ற சமூக நீதி என்பதுதான். கரெக்ட். குறிப்பா சொல்லணும்னா நீட் தேர்வை ரத்து செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும், அப்புறம் நிர்வாகத்துல பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள்ல 50% பேராக பெண்களை நியமிப்போம் அப்படிங்கிற தெளிவான வாக்குறுதிகளை முன்வைக்கிறாங்க. இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தவைக தங்களுக்கு 28% வாக்கு வங்கி இருப்பதாக கூறும் அந்த அளவீடுதான். 28% அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் ஆச்சே. ஆமா, அதுதான் விஷயமே. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி பார்த்தா, நவீன தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு புதிய கட்சியும் நேரடியாக 30% வாக்குகளை நெருங்கியதே கிடையாது என்பதுதான் யதார்த்தம். கொஞ்சம் முந்தைய உதாரணங்களை நீங்க கவனிச்சு பார்க்கணும். தேமுதிக, மக்கள் நீதி மையம் மாதிரி சொல்றீங்களா? மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்த தேமுதிக 2006ல சுமார் 8% வாக்குகளைத்தான் பெற்றுச்சு. அதே போல சமூக வலைதளங்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மக்கள் நீதி மையம் 2021ல 3 முதல் 4% வாக்குகளை மட்டுமே பெற்றுச்சு. தீவிரமான தமிழ் தேசிய கொள்கையை முன்வைக்கும் நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளா போராடி ஒரு 6 முதல் 7% வாக்குகளை தக்க வைத்துள்ளது. ஆனா தாவக 28% எதிர்பார்க்கறாங்க.
அதான் முதல் தேர்தல்லையே தாவக 28% வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அது காலங்காலமா இருக்கிற திராவிட கட்சிகளின் ஆழமான வாக்கு வங்கியில ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தினால் மட்டுமே சாத்தியம். இது வரலாற்று ரீதியா பார்த்தா ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். இது ரொம்பவே வேலிடான ஒரு பாயிண்ட். வெறும் கூட்டமும் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கும் வாக்குச்சாவடியில ஓட்டா மாறிடுமா அப்படிங்கிற சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனா இது தவகம் உணர்ந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா தாவேதவோய் ஓராண்டு விழாவில் விஜய் பேசினப்போ இது வெறும் சினிமா அல்ல, இது அரசியல் அப்படின்னு மிக தெளிவா சொன்னார். அதாவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க களமிறங்குறாங்க. ஓ, அந்த ஆங்கிள் சொல்றீங்க. ஆமா, வெறும் மேடை பேச்சோட நின்னுடாம தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 69,000 வாக்குச்சாவடிகளுக்கும் அதாவது பூத்களுக்கும் தங்கள் கட்சியின் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை நியமிக்கும் மாபெரும் பணியை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. பூத் கமிட்டி அப்படிங்கிறது வெறும் ஆட்களை போடுற விஷயம் கிடையாது. ஒரு தெருவுல எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு துல்லியமா கணக்கு வைக்கிற ஒரு கிரவுண்ட் ஒர்க். ஒரு புது கட்சி இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். கண்டிப்பா. தேர்தல் அரசியல்ல பூத் கமிட்டி என்பதுதான் ஆணிவேர். அதை அவங்க சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இதே நேரத்துல நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு புது கட்சி இப்படி அசுர வளர்ச்சியோட வரும்போது பல பத்தாண்டுகளா இங்க கோலோச்சு கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? இங்குதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாகுது. ஒரு பக்கம் புதிய கட்சியோட அதிரடி வருகை, இளைஞர்களோட ஆதரவுன்னு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்துல கடந்த 4 ஆண்டுகளா ஆட்சியில் இருக்கிற திமுக இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க? புதிய கட்சிகளின் வருகையை சமாளிக்க அவங்களோட வியூகம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க அவங்களோட நலத்திட்டங்களை, குறிப்பா இளைஞர்களுக்கான திட்டங்களை சுற்றியே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, திமுகவோட வியூகம் ரொம்பவே தர்க்க ரீதியானது. அவங்க தங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை முன்னிறுத்துறாங்க. நீங்க அந்த அரசு தரவுகளை பார்த்தாலே புரியும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல அவங்க செஞ்சிருக்கிற முதலீடுகள் மிக அதிகம். நான் முதல்வன் திட்டம் மாதிரி நிறைய இருக்குல்ல. அதையே உதாரணமா எடுத்துப்போம். இந்த திட்டத்தின் மூலமா சுமார் 30 லட்சம் மாணவர்கள் பயனடைத்திருக்கிறாங்க. இது ஏதோ பேரளவிலான திட்டம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெறும் டிகிரியை மட்டும் எதிர்பார்க்கறதில்ல. அவங்களுக்கு கோடிங், ரோபோட்டிக்ஸ் அப்புறம் கம்யூனிகேஷன் மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஆமா, இண்டஸ்ட்ரி ரெடி ஆக்கணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். கரெக்ட். இந்த திறன்களை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுத்தருவது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இது மாணவர்களை நேரடியா வேலைவாய்ப்பிற்கு தயார்படுத்துவதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நான் முதல்வன் டேட்டாவை பார்க்கும்போது அதோட பிரம்மாண்டம் புரியுது. இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு கிராமத்துல இருந்து காலேஜ் போற முதல் தலைமுறை மாணவியா இருந்தா உங்களுக்கு இந்த திட்டங்கள் எப்படி உதவும்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய பொருளாதார விடுதலை தான் உங்களுக்கு. நிச்சயமா. அரசு பள்ளிகள்ல படிச்சு உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம், அப்புறம் அதையே மாணவர்களுக்கும் விரிவுபடுத்திய தமிழ் புதல்வன் திட்டம் போன்றவை வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பல மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவர்கள் இதனால நேரடியா பயனடைறாங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. இது தவிர உழைக்கும் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணமான விடியல் பயணம் திட்டம் மூலமா ஒவ்வொரு பெண்ணும் மாதம் சுமார் 900 ரூபாய் வரை சேமிக்க முடியுது. இதெல்லாம் ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்துல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்கள். மிகச்சரியான உதாரணம். இந்த திட்டங்களோட பலன்களை நேரடியா அனுபவிச்ச வீடுகளிலிருந்து வரும் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் திமுகவோட மிக முக்கியமான வாக்கு வங்கியா மாற வாய்ப்பிருக்கு. விருதுநகர்ல சமீபத்துல நடந்த திமுக இளைஞர் அணி தென்மண்டல மாநாட்டுல அவங்க 200 தொகுதிகளை வெல்லணும்னு ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. 200 தொகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டார்கெட். ஆமா. துணை முதலமைச்சரும் இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழக அரசு ஈர்த்துள்ள 97.4 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் மற்றும் அதன் மூலமா உருவாக்கப்பட்டுள்ள 31 லட்சம் வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற பொருளாதார தரவுகளை தீவிரமா மக்கள் மத்தியில கொண்டு போறார். அந்த மெசேஜ் ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது இளைஞர்களோட மிகப்பெரிய தேவையான வேலைவாய்ப்பை நாங்க பூர்த்தி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மெசேஜை அவங்க ரொம்ப ஆழமா பதிய வைக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. அரசியல் களத்துல வெறும் திட்டங்களை மட்டும் வச்சு ஒரு தேர்தலை ஈஸியா ஜெயிச்சிட முடியுமா? தவகை மாதிரியான கட்சிகள் ஆளுங்கட்சியை நேரடியா தாக்கி பேசும்போது திமுக அதற்கான பதிலடியை எப்படி திட்டமிடுறாங்க? அவங்க தவகைய நேரடியா எதிர்க்கிறாங்களா?
இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. திமுகவோட அரசியல் வியூகமே இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க தவகைய தங்களோட முதன்மை எதிரியா காட்டிக்கொள்வதை திட்டமிட்டே தவிர்க்கிறாங்க. ஓ, அத விட்டுட்டு வேற ஒரு பெரிய பிக்சரை காட்டுறாங்களா? ஆமா, மாறாக இந்த 2026 தேர்தல மாநில உரிமை மற்றும் டெல்லிக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. நீட் தேர்வாகட்டும், மும்மொழி கொள்கையாகட்டும், அது மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி நிதி பகிர்வாகட்டும், எல்லாவற்றிலுமே தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரே வலிமையான இயக்கம் நாங்கள் தான் அப்படிங்கிற பிம்பத்தை இளைஞர்கள் மத்தியில அவங்க கொண்டு செல்றாங்க. அப்போ பாஜகவை தான் அவங்க மெயின் டார்கெட்டா வச்சிருக்காங்க. கரெக்ட். பாஜகவை மைய எதிரியாக முன்னிறுத்துவதன் மூலமா திமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஒருவேளை சிதறனாலும் மாநில உரிமைகள் என்ற அடிப்படையில பெரும்பான்மை வாக்குகள் தங்களுக்கே வந்து சேரும் என்பது அவங்களோட கணிப்பு. தவகவை பெருசா விமர்சிக்காம தங்களின் பிரதான சண்டைய டெல்லியை நோக்கி திருப்புறது ஒரு தெளிவான அரசியல் நகர்வு. திமுகவோட இந்த மேலிருந்து கீழ், அதாவது டாப் டவுன் நலத்திட்ட வியூகம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப நம்ம பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பக்கம் வருவோம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி முற்றிலும் நேர்மாறா கீழிருந்து மேல் கட்டமைப்பை நோக்கி நகர்கிறது. அத பத்தி படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, இந்த முறை அவங்க வழக்கமான உணர்ச்சி பூர்வமான பிரச்சாரங்களை விட முற்றிலும் தரவுகள் சார்ந்த ஒரு டேட்டா ட்ரிவன் வியூகத்தை கையில எடுத்திருக்காங்க. இது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியமான பகுதி. அவங்க 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தரவுகளை எடுத்து வச்சு ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், அதாவது பூத் லெவல்ல தங்களுக்கு காணாமல் போன வாக்குகள் எத்தனை அப்படிங்கறத அவங்க துல்லியமாக கணக்கிடுறாங்க. இந்த மிஸ்ஸிங் வோட்ஸ் அனாலிசிஸ் ஒரு பெரிய டாஸ்க். கண்டிப்பா. உதாரணமா, வேதாரண்யம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட பூத்துல 2021ல 400 ஓட்டு வாங்கியிருந்த அதிமுக 2024ல வெறும் 250 ஓட்டு தான் வாங்கியிருக்குன்னா, அந்த 150 ஓட்டு எங்க போச்சு? எந்த குடும்பங்கள் மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள்? அதற்கான காரணம் என்ன? அது அமைப்பு ரீதியான குறைபாடா அல்லது அந்த மக்கள் மேல வச்சிருந்த தொடர்பு குறைஞ்சிருச்சா அப்படின்னு நுணுக்கமா ஆராய்ந்து அதற்கேற்ப அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களை நியமிச்சு தங்களின் அடித்தளத்தை வலுப்படுத்தி வர்றாங்க. இது மிகப்பெரிய உழைப்பு. நிச்சயமா இது அவங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியை தக்க வைக்க ஒரு மிகச்சிறந்த உத்தியா இருக்கும். ஆனா இந்த அடித்தள கட்டமைப்பை தாண்டி மக்களை, குறிப்பா இளைஞர்களையும் பெண்களையும் ஈர்க்க அதிமுகவோட தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு நாம பார்க்கணும். அவங்க மேனிஃபெஸ்டோல நிறைய அறிவிப்புகள் இருக்கே. ஆமா, அவங்களோட தேர்தல் அறிக்கை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பல வாக்குறுதிகளை கொண்டுள்ளது. குடும்பத் தலைவிகளுக்கு தற்போது ஆளுங்கட்சி வழங்கி வரும் உரிமை தொகையான ரூபாய் 1000ஐ நாங்க ரூபாய் 2000ஆக உயர்த்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது நேரடியாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது தவிர பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம், கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவது, அப்புறம் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் 5 லட்சம் பெண்களுக்கு ரூபாய் 25,000 மானியம் போன்ற திட்டங்களை முன்வைக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகள் நடுத்தர மற்றும் விளிம்பு நிலை மக்களை வெகுவாக கவரக்கூடியவை. போதைப் பொருள் நடமாட்டம் பற்றியது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி அதிமுக மாநிலம் தழுவிய மனித சங்கிலி போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஆமா, அது இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவுல விவாதிக்கப்படுற ஒரு டாபிக். இளைஞர்களோட எதிர்காலம் சீரழிகிறது என்ற ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனைய கையில எடுத்து ஆளுங்கட்சியின் சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தை கடுமையா விமர்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்துல விஜய் கட்சியோட வருகைய பத்தி அவங்க பெருசா அலட்டிக்கிட்ட மாதிரி தெரியல. விஜய ஒரு திரைப்பட நட்சத்திரம் அப்படின்னு மட்டுமே சுட்டி காட்டி தங்களோட பிரதான அரசியல் சண்டை திமுகவோட தான் அப்படிங்கறத அவங்களும் பதிவு செய்றாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த பின்னணியோடு இணைத்து பார்த்தால் தமிழகத்தின் மொத்தமுள்ள 5.67 கோடி வாக்காளர்கள்ல நாம் ஆரம்பத்துல சொன்ன அந்த 1.5 கோடி இளைஞர்கள் தான் முடிவை முழுமையா மாத்தக்கூடிய ஸ்விங் வோட்டர்ஸ். இந்த தேர்தல் ஒரு முக்கோண போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி மற்றும் தவக நாம் தமிழர் கட்சி. கரெக்ட். இப்படி ஒரு மூன்றாவது துருவம் உருவானால் வாக்குகள் எப்படி சிதறும் என்பதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய புதிர். நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே ஒரு 6 முதல் 7% நிலையான வாக்கு வங்கி இருக்கு. அவங்களோட தவகை இணையும் பட்சத்துல அது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் அதிமுக தன்னுடைய விடுபட்ட வாக்குகளை தேடி பிடிச்சு தக்க வைக்க தீவிரமா செயல்படுறாங்க.
திமுகவோ தன்னுடைய வலிமையான கட்டமைப்பு மற்றும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்துள்ள நலத்திட்டங்களை உறுதியா நம்பியிருக்காங்க. இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 1.5 கோடி இளைஞர்களோட வாக்குகள் யாருக்கு செல்லும்? ஒரு புறம் தவகை முன்வைக்கிற தூய சக்தி, ஊழலற்ற நிர்வாகம் என்ற உணர்வுபூர்வமான மற்றும் புதுமையான அழைப்பு. மறுபுறம் திமுகவின் நான் முதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்கள் மூலமா நேரடியாக கிடைத்த வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி உரிமை போன்ற யதார்த்தமான பலன்கள். இன்னொரு புறம் அதிமுகவின் போதைப்பொருள் ஒழிப்பு என்ற சமூக அக்கறை மற்றும் கவர்ச்சிகரமான புதிய பொருளாதார வாக்குறுதிகள். இளைஞர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? எமோஷனலான விஷயங்களுக்கா அல்லது பிராக்டிக்கலான பலன்களுக்கா? இது ரொம்ப ஆழமா விவாதிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கைப்படி பார்த்தா உலகளாவிய அளவுல இளைஞர்களிடையே வேலைவாய்ப்பின்மை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிற காலகட்டம் இது. எனவே தமிழ்நாட்டு இளைஞர்கள் வெறும் ஒரு நட்சத்திர அந்தஸ்தையோ அல்லது கவர்ச்சிகரமான பேச்சுகளையோ மட்டும் நம்பி கண்மூடித்தனமா வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு தகுந்த காரணங்கள் வேணும். ஆமா, அவங்களுக்கு தேவை தரமான கல்வி, உறுதியான வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பான சமூகச் சூழல். தாவகை இளைஞர்களுடைய ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த பொதுக்கூட்ட உற்சாகம் வாக்குச்சாவடியில வாக்குகளாக மாறுமா என்பது அவங்க எந்த அளவுக்கு தங்களோட பூத் கமிட்டிகளை செயல்படுத்துகிறார்கள் என்பதையும் அவங்க முன்வைக்கும் பொருளாதார திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமானவை என்பதையும் பொறுத்துதான் அமையும். ரொம்ப சரியான பாயிண்ட். அதேபோல திமுகவோட நலத்திட்டங்களால் நேரடியாக பலனடைந்த வீடுகள்ல இருந்து வரும் முதல் முறை வாக்காளர்கள் அந்த திட்டங்களோட தொடர்ச்சியை விரும்பி ஆளுங்கட்சிக்கே வாக்களிக்கும் வாய்ப்பும் இருக்கு. அதிமுகவோட புதிய கவர்ச்சி வாக்குறுதிகளும் நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் 5 வருஷத்துக்கான ஒரு ஆட்சி மாற்ற தேர்தல் கிடையாது. இது தமிழக அரசியல் பரிணாம வளர்ச்சியின் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை என்பதை இந்த தரவுகள் நமக்கு தெளிவா உணர்த்துகின்றன. உண்மைதான், களமே மாறிடுச்சு. பல தசாப்தங்களாக இருந்து வந்த இருதுருவ அரசியல் சூழல் மாறி புதிய சக்திகள், புதிய கணக்கீடுகள் மற்றும் மாபெரும் இளைஞர் பட்டாளம் என எல்லாமே களத்தை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. நிச்சயமா. ஆனா நாம இதுவரைக்கும் விவாதித்த இந்த தரவுகள், வியூகங்கள் எல்லாத்தையும் தாண்டி இறுதியா ஒரு மிக முக்கியமான, சற்றே சிந்திக்க தூண்டும் கேள்வியோட இதை நாம நிறைவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, அந்த இறுதி கேள்வி என்ன? இன்றைய இளைஞர்கள் சமூக வலைதளங்களிலும் பிரம்மாண்டமான அரசியல் மாநாடுகளிலும் காட்டுற இந்த மாபெரும் எழுச்சி நம்முடைய ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் தேர்தல் முறையில் நேரடியாக சட்டசபை இருக்கைகளாக மாறுமா? அதாவது ஒரு தொகுதியில யார் அதிக வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்க மட்டுமே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் முறை. எக்ஸாக்ட்லி. சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை லட்சக்கணக்கான இளைஞர்கள் புதிய மாற்றத்தை விரும்பி ஒரு புதிய கட்சிக்கு தங்கள் வாக்கை அளிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் வாக்குச் சிதறலின் காரணமாக அந்த கட்சிக்கு போதிய சட்டமன்ற இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? பெருவாரியான இளைஞர்கள் வாக்களித்தும் தங்களால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லையே என்ற ஏமாற்றம் அவர்களுக்கு வருமா? அப்படி வந்தால் வருங்கால இளைஞர்களின் அரசியல் நம்பிக்கையும் வெற்றி என்பதற்கான அரசியல் இலக்கணமும் அடுத்த 10 ஆண்டுகளில் எப்படி மாறப்போகிறது? இது ஜனநாயகத்துல நாம ரொம்ப ஆழமா விவாதிக்க வேண்டிய ஒரு புதிய கோணம். ரொம்பவே சீரியஸான, அதே சமயம் சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வி. ஜனநாயகத்துல மக்களோட எண்களும் தேர்தல் முறையோட கணிதமோ எப்படி விளையாட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் அது தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறை அரசியலுக்கான ஒரு பெரிய பாடமா இருக்க போகுதுங்கிறது மட்டும் உறுதி. சரி, நம்ம ஷோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க ஏரியாவில் நடக்கிற இந்த அரசியல் காய் நகர்த்தல்களை இனி கொஞ்சம் உற்று கவனிப்பீங்கன்னு நம்புறேன். இது போன்று தரவுகளின் அடிப்படையில பல விஷயங்களை சிந்திக்க தூண்டும் வகையில அலசிய இந்த ஆழமான அலசலில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம்.